ஜாக்கி சானை பற்றி பேசி ரொம்ப நாள் ஆகுதுல. அதனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஜாக்கி சான் கட்டத்தை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓனி மாஸ்க் அண்ட் டீமன்ஸை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். அதாவது சீசன் 4 வந்த நம்ம விகடன் ஆகணும் அப்புறம் அந்த முகமூடிகளோட சீசனை பற்றி தான். இந்த சீசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீரிஸ். சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. எல்லா எபிசோடுமே ஆஸ் யூஷுவல் ஜாக்கி சான் எபிசோடு எல்லாமே என்டர்டெய்னிங்காக செம்ம ஜாலியாக தான் இருக்கும். அது ஒரு படியை தாண்டி இன்னுமே செம்ம ஃபன்னாக கொடுத்துருப்பாங்க. அதெல்லாமே சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த சீசன் 4 அந்த மாஸ்க்குங்களை பற்றியும் அந்த முகமூடிங்களை பற்றியும் அது எப்படி வந்துச்சு என்னது இது எல்லாத்தையும் பற்றின ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதோட ஆரிஜின் அண்ட் ஹிஸ்ட்ரியை பார்க்கணும்ல. சைனாவை எப்படி ஷிண்டு ஆட்சி பண்ணிட்டு இருந்தாலோ அதே மாதிரி ஜப்பானை டேரகோடோ, அதாவது தமிழில் பார்த்தீங்கன்னா விகடநாகன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஆக்சுவலி டேரகோடோ. விகடநாகன் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஜப்பானை கிட்டத்தட்ட பல வருஷங்களை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். அவனோட அந்த 9 தளபதிகளோட ஜப்பானை பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். அதனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றி பல நாடுகள் இருந்த மந்திரவாதிகள் எல்லாருமே சேர்ந்து அந்த 9 பேரோட சேர்த்து நம்ம விகடநாகனையுமே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணி அவங்களோட சக்திகள் எல்லாத்தையுமே ஒரு மாஸ்கில் போட்டு அடக்கி வச்சுட்டாங்க. இந்த மாஸ்க்கை யார் போடுறாங்களோ அவங்க அந்த தளபதிகளாகவே மாறுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாஸ்க் யார் கையிலுமே கிடைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக உலகத்தோட 4 திசையிலையும் எல்லா மொழியிலையுமே அதை ஒழிச்சு வச்சிடறாங்க. ஏன்னா இந்த 9 மாஸ்க்கு ஒரே இடங்கள்ல இருந்தால் அப்சல்யூட்லி என்ன உங்களுக்கே தெரியும், எல்லாருமே ரிலீஸ் ஆயிடுவாங்க. அப்படி எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த மொத்த உலகத்தையுமே நிழல் உலகத்தில் மர்ஜ் பண்ணணும், நிழல் உலகத்துக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மொத்த வேலையுமே அவனுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிச்சிடலாமா? கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, போன சீசனில் ஆக்சுவலி நம்ம மாயாவி பார்த்தீங்கன்னா அந்த மந்திரக்கற்கள் உடஞ்சி விலங்குகள் உடம்புல இருக்கிற அந்த மந்திர சக்தி எடுக்க போயிருப்பான். ஆனால் அது கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆகி கடைசியில் பார்த்தீங்கன்னா மாயாவியே பிடிச்சி ஜெயிலில் அடக்கியிருப்பாங்க. மாயாவி மட்டும் இல்லாமல் டார்க் ஹேண்டோட 4 ஆணுங்களையுமே பிடிச்ச ஜெயிலில் போட்டாங்க. அந்த இடத்துல ஜெயிலேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லி மாயாவி பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரத்தை போட்டுக்கிட்டு இருப்பான். மந்திரத்தில் என்னத்தையோ மிக்சரை தப்பாக போட்டான் போட்டிருக்கு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா விகடனாகனே டைரெக்டாக வந்துடுவான். மறுபடியும் ஏறி உட்காந்துக்கிட்டு ஏன் தனியா நான் இறங்க மாட்டேன். யார் நீ? நான் விடா கண்டேன். 300 வருஷமா நிம்மதியா சமாதியில தூங்கிட்டு இருந்த என்ன தேவையில்லாம நோண்டி எழுப்பி விட்டுட்ட. என்ன நோண்டவனா நான் நோண்டாம விடமா. இப்படி விகடநாகன் பார்த்தீங்கன்னா உயிர் பெற்று ஜெயிலேருந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு 4 பெரிய டார்க் அண்ட் ஆளுங்க கூட்டிகிட்டு போய் இந்த மாஸ்க் எல்லாத்தையும் பூமியோட 4 மூலையிலேருந்து எடுக்கணும் அப்படின்றது தான் அவனோட பிளான். இவங்களையும் கூட்டிகிட்டு போய் அங்கேருந்து மாஸ்க்கை தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த தேடலில் அவங்க ஃபஸ்ட்டு பார்க்குற மாஸ்கோட பேரே பார்த்தீங்கன்னா ரைராக்கோ. இந்த மாஸ்க் தான் பார்த்தீங்கன்னா நிஞ்சா கான்களை சமன் பண்ணோம். நிஞ்சா ஷேடோ கான்ஸ் இருக்காங்களே, நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஷேடோ கான்ஸ். முதல் சீசன்லேருந்தே நம்ம இவங்கள தான் பார்த்துருப்போம். அதை ஷிண்டுவோட அந்த இடிச்சு போன மாளிகை ஃபஸ்ட் சீசனில் இடிச்சு போச்சுல, அந்த மாளிகையிலேருந்து தான் கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா இந்த ஒரு முகமூடியோட மந்திர சக்தியை எப்படியும் நம்ம ஷிண்டு டேப் பண்ணி மாயாவையுமே டேப் பண்ணி அதன் மூலமாக அவங்க இந்த ஷேடோ கான்ஸை சமன் பண்ணியிருக்காங்க. இந்த மாஸ்கோட மந்திர சக்தி யூஸ் பண்ணி தான் நம்ம ஷிண்டுவே இந்த நிஞ்சா ஷேடோ கான்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வந்திருக்கா. இந்த இடத்துல இந்த நிஞ்சா கான்ஸ் எல்லாமே நம்ம ஜாக்கி சான் டீம் இதை தேடி நம்ம ஜாக்கி சான் டீமுமே அங்கே போகிறாங்க. நம்ம பீமாவை பற்றி சொல்ல மாட்டேன் பாருங்களேன். டெக்னிக்காக இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா பீமா தான் ஒரு மெயினான ஆள் மாதிரி எதிர்பார்ப்பில். அவரோட மொத்த மந்திர சக்திகளுமே இந்த ஒரு சீசனில் தான் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். காரணம் அந்த மொத்த முகமூடிகளுமே தோக்கடிக்கிறதுக்கான பல வேலைங்களும் சரி, லோஷனை தயாரிக்கிறது எல்லாத்துலேயுமே பீமா ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருப்பான். ஏன்னா பீமா ஒரு ஜாப்பனீஸ். ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஓனி டீமன்ஸை பற்றியெல்லாம் தெரிஞ்சிருக்கு. இந்த முகமூடிகளுக்கு இங்கிலீஷில் பேர் பார்த்தீங்கன்னா ஓனி டீமன்ஸ். வேறு டீமன் வேறு கிடையாது. ஜாப்பனீஸில் பார்த்தீங்கன்னா ஓனி மாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒன்று தனியாகவே இருக்குது. இதை நீங்கள் பல இதில் பார்த்துட்டு இருக்கலாம். ஜாப்பனீஸில் பார்த்தீங்கன்னா ஓனின்றதுக்கு டீமன்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த மாஸ்க்குமே அது பேர் வச்சுருக்காங்க. பீமா பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன வயசில் அவங்க அம்மா கதை சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு அந்த ஓனி டீமன்ஸ் எல்லாமே வந்து சேட்டை பண்ணுற பசங்களை பிடிச்சிட்டு போயிடும் அப்படின்றாங்க. அவங்களால பீமாவுக்கு இந்த மாஸ்க்குங்களை பார்க்கும்போது சின்னதாக ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். எகைன் கதைக்கு வந்தோன்னா அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம ஆக்ஃபு தான் இந்த மாஸ்க்கை போடுறதா ட்ரை பண்ணுவாப்பில். ஜாக்கி வந்து பண்ண குழப்பில் கடைசியில் பார்த்தீங்கன்னா அது ராஜேஷ் மூஞ்சில் போய் ஒட்டிக்கும். அவங்க கண்ணாடி கொண்டு அது வித்தியாசமாக மாறிடுறதோட கண்ணு மாதிரி. அந்த இடத்துல எப்படி அவங்க பயங்கரமாக சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இதை தோக்கடிக்கிறதுக்கு நமக்கு ஜாப்பனீஸ் ஸ்டீல் தேவை அப்படின்றது தெரிஞ்சு மந்திர சக்தி மூலமாக பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் ஸ்டீலை கொண்டு வந்து அதன் மூலமாக எப்படியோ பார்த்தீங்கன்னா அவனை தோக்கடிச்சிருவாங்க. அந்த மாஸ்கையுமே கழட்டிடுவாங்க. விகடனாகனும் அங்கேருந்து பரவாயில்ல, இது ஒன்றும் நமக்கு நிரந்தரம்லாம் கிடையாது, அடுத்த மாஸ்க்கு தேடி போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2வது மாஸ்க்கை தேடி போவாங்க. 2வது மாஸ்கோட பேர் முராசாக்கி. இது ஆக்சுவலி ஒரு மியூசியமில் இருக்கும். இந்த மாஸ்கையுமே நம்ம ஆக்ஃபோ போட ட்ரை பண்ணுவாப்பில். டெக்னிக்கலாக எல்லா மாஸ்க்கையுமே ஆக்ஃபோ போட ட்ரை பண்ணுவாப்பில். ஆனால் கடைசியில் ஒன்று தான் அவருக்கு சிக்கும்.
இந்த மாஸ்க்கை போட ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அது நம்ம ராசப்பா மூஞ்சில் போய் ஒட்டிக்கும். ராசப்பா ஒரு ஷேடோ கானை சமன் பண்ணுவான். இவங்க தாங்க பார்க்க பயங்கரமாக இருப்பாங்க. ஒல்லி குச்சி மாதிரி இருந்தாலும் கை கால்னு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பிளேடாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு wolverine ஃபீல் கொடுப்பானுங்க அவனுங்க பார்க்குறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த நிஞ்சா கான்ஸோடமே கொஞ்சம் ஸ்கில்டான ஷேடோ கான்ஸ் தான் இதுதான் இருக்கணும். சரியாக யூஸ் பண்ணியிருந்தா இது செம்ம ஷேடோ கானாக இருந்திருக்கும். இதை கலட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் சில்க் தேவை. அண்ட் இந்த எபிசோட்ஸில் நிறையவே ரிவீல் பண்ணியிருப்பாங்க. லைக் இதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹானாஃபுடா கார்ட்ஸ் அப்படின்ற ஒரு சில கார்ட்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி தான் இந்த மாஸ்கோட வீக்னஸ். அந்த மாஸ்க்கை பார்த்தீங்கன்னா சரியான காம்பினேஷனில் வச்சா அது என்ன மாஸ்க்கு, அது எங்கே இருக்குது, அதை எந்த இன்க்ரீடியண்ட்டை யூஸ் பண்ணி அந்த மாஸ்க்கை கலட்ட முடியும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே அது கொடுத்துரும். அதே மாதிரி இந்த எபிசோடில் தான் நம்ம விகடநாகனோட வீக்னஸ் அந்த வெங்காயம் அப்படின்றத ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஆரம்பத்தில் பயங்கரமாக காட்டப்பட்டாலும் அவனோட வீக்னஸ் வெங்காயத்தை வச்சே கடைசியில் அவனை எல்லா எபிசோட்லையும் அடித்து தோற்றிடுவானுங்க. வேலை இந்த முராசாக்கி மாஸ்க்கை கலட்டுறதுக்காக ஒரு வழியாக அங்கிறத ஒரு எம்ப்ளாயியோட டையில் அந்த ஜாப்பனீஸுக்கு தான் இருக்கும். அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க்கையுமே கழட்டிடுவாங்க. அடுத்து மூணாவது மாஸ்கோட பேர் பார்த்தீங்கன்னா கீரோ. இதை நான் பேட்மேன் மாஸ்க் அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த மாஸ்க்கை பார்த்தீங்கன்னா இதையுமே ஒரு மியூசியமில் தான் கண்டுபிடிப்பாங்க. அந்த இடத்துல அவங்க ஆளுங்க தான் போட ட்ரை பண்ணுவாங்க. எகைன் அவன் ஆக்ஃபு தான் போட ட்ரை பண்ணுவான். ஆனால் நம்ம ஜூலியோட டாக் பார்த்தீங்கன்னா ஸ்கூபி கடைசியில் அதை மூஞ்சில் போட்டுரும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அது ஒரு முகமூடி நாயாகவே மாறிடும். மனுஷங்களோட பரவாயில்ல ஏதாவது பண்ணி கண்ட்ரோல் பண்ணிடலாம். நான் என்ன பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது, அது இஷ்டத்துக்கு தெரிஞ்சிட்ருக்கோம். அட்லாஸ் பார்த்தீங்கன்னா அதை ஓலை விட்டே பக்கத்தில் இந்த எல்லா ஷேடோ கான்ஸையுமே கூட கூட்டிகிட்டு வந்துடும். இந்த ஷேடோ கான்லாம் பார்க்குறது சூப்பராக இருப்பாங்க. பேட்மேன் மாதிரியே இருப்பாங்க எல்லாம் பார்க்குறதுக்கு. இந்த ஷேடோ கான்ஸ் பேர் தான் பேட் கான்ஸ். அண்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஸ்கூபியை கடைசியில் ஜூலியே வந்து தோக்கடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் அவன் மந்திரக்கல் எடுப்பா. எனக்கு இங்கே தாங்க ஒரு டவுட்டு. இதுக்கு முன்னாடி கூட மந்திரக்கற்கள் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் யாருமே இந்த அளவுக்கு பஃப்பான மாதிரி காட்டல. ஜூலி இந்த மந்திரக்கல் எடுத்த உடனே பயங்கரமாக பஃப் ஆகிட்ட மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த மாஸ்க்கு கழட்டுறது பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் அரிசி தேவை. அதை யூஸ் பண்ணி கடைசியில் எப்படியே ஜாக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க்கை கழட்டி விட்டுருப்பாங்க. அடுத்து வர மாஸ்கோட பேர் மிடோரி. இது ஒரு டோட்டம் போலில் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அங்கேயுமே நடந்த பஞ்சாயத்தில் ஹாக்ஃபோ போட ட்ரை பண்ணி எகைன் பார்த்தீங்கன்னா அது நம்ம கேப்டன் பிளாக்கோட மூஞ்சில் போயிடும். கேப்டன் பிளாக் ஆரம்பத்தில் நல்லவராக தான் இருப்பார். ஏன்னா நாய்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த ஒரு பர்சனாலிட்டின்றது கிடையாது. அவங்க ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் மனுஷங்களுக்கு பர்சனாலிட்டி இருக்குல்ல, அதனால் கேப்டன் பிளாக் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக கெட்டவனாக மாறி இருக்க மாட்டார். பட் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவரை ட்ரிக்ஸ் பண்ணி எப்படியோ சுற்றி இந்த ஷேடோ கண்களை வர வச்சுருவாங்க. இந்த ஷேடோ கண்லாம் பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா பீமாவை 2 பேர் முழுங்கின மாதிரி இருப்பானுங்க. அதனாலேயே இவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா சுமோ கான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவன் எப்படி தோக்கடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடைசி புலி மந்திரக்களை வச்சு கெட்ட கேப்டன் பிளாக்கையும் நல்ல கேப்டன் பிளாக்கையுமே 2ஆக பிரிச்சிருவா. நல்லவர் பார்த்தீங்கன்னா மந்திரக்கல்லை யூஸ் பண்ணி கெட்ட கேப்டன் பிளாக்கோட மூஞ்சிலேருந்து அந்த மாஸ்கையுமே கழட்டிடுவாங்க. கடைசியில் பார்த்தா 2 பேருமே அவங்க மர்ஜ் ஆயிடுவாங்க. இந்த மாஸ்கையுமே கழட்டி செக்ஷன் 13 போட்டுருவாங்க. அடுத்து வர மாஸ்கோட பேர் தான் இக்காசுகி. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச எபிசோடுங்க. ஜாக்கி சான்லேயே என்னோட ஃபேவரட் எபிசோடு இதுடான்னு கேட்டேன்னா இந்த எபிசோடு தான். இதோட பேர் இக்காசுகி. ஆனால் தமிழில் பார்த்தீங்கன்னா பின்புலன் அப்படின்னு பேரை மாற்றி வச்சுருப்பாங்க. பின்புலன்னு பேரை வச்சுட்டு பின்னாடி ஆடா உட்காருன்னு சொல்லிட்டு செம்ம ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த சீரீஸில். எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. ஆரம்பத்தில் இந்த மாஸ்க்கை எப்படி அவங்க பார்த்தீங்கன்னா கடல்லேருந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் இந்த மாஸ்க்கை வச்சு நம்ம நிறைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு எலிமந்திரக்களை கொடுத்து அதுக்கு உயிர் வர வச்சுருவாங்க. ஆனால் ஃபேஸ் இருந்தால் தான் அதால் ஷேடோ கான்களை வர வைக்க முடியும். வெறும் உயிர் மாஸ்க் மட்டும்லாம் வரைக்க முடியாது. அந்த மாஸ்க் எப்படியோ செக்ஷன் 13 தப்பிச்சு நேராக நம்ம சங்கர் உட்கார இடத்துல போந்துடும். அவன் சீட்டில் உட்காந்த உடனே அவன் பட்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஓட்டிக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஷேடோ கான்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பான். என்னை ஏதாவது பண்ணி காப்பாற்றுங்களான்னு சொல்லிட்டு அவன் கதறாத ஆளில் தலைகீழாலாம் நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். இவனோட ஷேடோ கான் பேர் பார்த்தீங்கன்னா சாமுராய் கான் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு சாமுராய்ஸ் மாதிரியே இருப்பானுங்க. இந்த மாஸ்க்கை கழட்டுறதுக்கு ஜாப்பனீஸ் செரி பிளாசம் தேவை. அதை யூஸ் பண்ணி அப்படியே லோஷனையும் கிரியேட் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கிளுக்கும் பீமாக்கும் ஒரு சின்ன ஈகோ சண்டை வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அட்லாஸ்ட் அதுவுமே சரியாக போயிட்டு இருக்கு. கடைசியில் நம்ம சங்கர் பார்த்தீங்கன்னா வருது விலகுன்னு அந்த பாட்டை பாடிக்கிட்டே விடுவாப்பில். இதெல்லாம் செம்ம ஜாலியாக இருக்குங்க பார்க்குறது. அடுத்த வர மாஸ்கோட பேர் தான் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கிறனால ஒரஞ்சின்னு பேர் வச்சுட்டாங்களோ. ஜாப்பனீஸ் எல்லாமே இங்கிலீஷை வித்தியாசமாக தானே ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாஸ்க்கை பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஜாக்கி அங்கேருந்து தூக்கிட்டு வந்துடுவார். அதுதான் ஹாலோவீன் டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு வேஷம் போட்டு சுற்றுவாங்க. நம்ம பாபுவுமே ஒரு வேஷம் போட்டிருப்பாப்பில். ஆனால் அது பயங்கரமாக இல்லைன்னு சொல்லி ஜூலி கலாச்சிட்டனால என்னைய கலாய்க்கிற இப்போ பாரு இந்த மாஸ்க்கை போட்டு எப்படி கெத்து காட்டுறேன்னு சொல்லி அந்த ஒரஞ்சி மாஸ்க் எடுத்து நம்ம பாபு போட்டுக்குவான். இனிஷியலாக மந்திர லோஷனை தயாரிக்க வேணாம்னு சொன்னவங்க இப்போ தயாரிச்சே அவனு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஷேடோ கான்ஸ் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்குவிட் கான் அப்படி இருப்பாங்க. பார்க்கறதுக்கு ஸ்குவிட் மாதிரியே இருப்பாங்க. இதில் தான் நம்ம பைல்வானுமே வந்திருப்பார். பைல்வானும் அவங்க எல்லாம் ஜாக்கி எல்லாமே சேர்ந்து சண்டை போட்டு எல்லாம் தோக்கடிக்க பார்ப்பாங்க. ஆனால் இந்த ஷேடோ கான்ஸ் கொஞ்சம் லிட்டில் பிட் ஸ்ட்ராங்கராகவே இருப்பாங்க. பைல்வானு பீமாவையெல்லாம் பிடிச்சி காற்றுல தூக்கி நிப்பாட்டுருவாங்க. ஆனால் நம்ம பைல்வான் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்லிங்கோட மேட்சஸ் வச்சு இது நான் உனக்கு ரெஸ்லிங் தோத்துட்டுனா நீ அந்த மாஸ்க்கை காட்டிடணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் அட்லாஸ் பார்த்தீங்கன்னா எப்படியும் நம்ம பாபுக்குள்ளே இருக்கிற அந்த நல்ல உள்ளத்தை ட்ரை பண்ணி அதை காட்டியிருப்பாங்க. லைக் நம்ம பைல்வான் சொல்லுவார், இந்த டைமில் உன்னை நீ எப்படியாவது காப்பாற்றிக்கணும், நம்ம மாஸ்க்கை கழட்டி தான் ஆகணும், நான் கழட்டுறேன், நீயும் அதே மாதிரி ஒரு மாஸ்க்கை கழட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பாபுவை பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க்கை கழட்ட வச்சுருந்துருப்பாங்க அவன் கையாலேயே.
எப்படியும் அங்கேருந்துமே எஸ்கேப் பண்ணிட்டாங்க. அடுத்து 7வது மாஸ்க் பேர் பார்த்தீங்கன்னா கூரோ. பார்க்குறதுக்கே கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குது. இந்த மாஸ்க் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம வால்டர் வாங்கியிருப்பான். இதை ஆன்லைனில் ஏழை விட்ருப்பாங்க. அதில் நம்ம வால்டர் கடைசி இந்த மிச்ச மீதி காசெல்லாம் கொடுத்து வாங்கியிருப்பான். ஃபர்ஸ்ட் சீசனில் எவ்வளோ ஸ்டைலாக இருந்தவன்டா டே, கடைசியில் பிச்சைக்கார ரேஞ்சு காக்கி. இந்த நடந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க்கு 2ஆக உடஞ்சிரும். உடஞ்சி போன ஒரு பக்கத்து மாஸ்க்கை நம்ம வால்டர் எடுத்து மாட்டிக்குவான். அதில் ஒரு ஷேடோ கான்ஸ் வருவாங்க. அவங்க பாதியாக தான் இருப்பாங்க. அங்கேயும் எப்படியோ சண்டை ஓஞ்சி முடிஞ்சு இந்த பக்கம் வந்து பார்த்தா நம்ம ஜூலி பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கத்து மாஸ்க்கை போட்டுருவா. அவளும் சில ஷேடோக்கான சமன் பண்ணி எப்படி அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இவங்க என்ன தான் வேறு ஆளுங்களாவே இருந்தாலும் அந்த மாஸ்கோட பர்சனாலிட்டி ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த மாஸ்க்கே இவங்க 2 பேத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அட்லாஸ் பார்த்தீங்கன்னா எப்படியும் 2 மாஸ்கோட அந்த 2 சைடு பர்சனாலிட்டியுமே சேர்ந்து 2 ஷேடோக்கான்களையும் கலந்து ஜாக்கி சான் கூட சண்டை போடுவாங்க. ஆனால் அவங்க மூஞ்சில் இருக்கிற இன்னொரு பக்கம் பர்சனாலிட்டியை ட்ரை பண்ணி அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களே யூஸ் பண்ணி அந்த 2 மாஸ்க்கையுமே கழட்டி விட்டுருவாங்க. அந்த மாஸ்க் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக அவங்களோட ஒரு பக்கம் உடம்பை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணுது. அந்த சீனில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம வால்டர் பார்த்தீங்கன்னா ரைட்டு கையையும் ஜூலி அவளோட லெஃப்ட் கையும் யூஸ் பண்ணுவா. காரணம் பார்த்தீங்கன்னா வால்டரோட மூஞ்சில் மாஸ்க் லெஃப்ட் பக்கம் இருக்கும், ஜூலியோட மூஞ்சில் மாஸ்க் ரைட்டு பக்கம் இருக்கும். ஸோ அவங்களோட அந்த மாஸ்க் எந்த பக்கம் இருக்கோ அந்த சைடை அந்த மாஸ்க் டாமினண்ட்டாக எடுத்துக்குது. அதனால் அவங்களே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எது டாமினண்ட்டாக இருக்கும், அவங்க எந்த சைடு க்யூராக இருக்காங்களோ அதை யூஸ் பண்ணி அந்த 2 பக்கம் மாஸ்க்கையுமே கழட்டியிருப்பாங்க. இந்த ஒரு டீட்டெயிலை நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த மாஸ்க்கு கட்டுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் குரங்கோட எச்சி வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை யூஸ் பண்ணியுமே செம்மையாக காமெடி பண்ணியிருந்திருப்பாங்க. அடுத்து வர மாஸ்கோட பேர் தான் பார்த்தீங்கன்னா மோசுகுரின். இந்த மாஸ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு நடுவில் காண்டாமிருக மாதிரி கொம்பு வச்சுட்ருக்கோம். இதையுமே நம்ம ஆக்ஃபூ தான் போடணும்னு ட்ரை பண்ணி கடைசியாக ஒரு வழியாக போட்டாப்புல 7 மாஸ்க் கழிச்சு 8வது மாஸ்க்கை போடுற வாய்ப்பு அவனுக்கு கிடச்சிருக்கு. அந்த மாஸ்க்குமே எப்படியே போட்டுருவாப்புல. போட்டதுக்கப்புறம் அவங்க ஷேடோக்கான சமன் பண்ண வரது எல்லாமே குட்டி குட்டியாக எலி புழுக்க சைஸில் இருக்கும். எனக்கு கிடைச்ச ஒரே மாஸ்க் இப்படி வீணாக போச்சே அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்கும் போது தான் இந்த ஷேடோக்கான பவர் தாங்க செம்ம பவர். இந்த ஷேடோக்கான பார்த்தீங்கன்னா நிழல்களை சாப்பிட முடியும். இப்போ நம்ம வெயிலில் போயிட்டு இருக்கோம், இந்த ஷேடோக்கான் குறுக்கு வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு இது அவங்களோட நிழலை சாப்பிட்டு பெருசாக வளர ஆரம்பிச்சிடும். எந்த அளவுக்குனா இந்த எபிசோட் லாஸ்ட்டில் ஒரு பெரிய சைஸ் ஷேடோகான் வந்திருக்கும். பல பேரோட நிலங்களை சாப்பிட்டு ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்கும். இப்போ எத்தனை பேரோட நிலை சாப்பிட்றாங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வளர்ந்துக்கிட்டே போகும். இதெல்லாம் மற்றவங்க ஷேடோ மட்டும் கிடையாது, மற்ற ஷேடோ கான்ஸையுமே டெக்னிக்கலாக இதெல்லாம் சாப்பிட முடியும். கோஸ்ட் ஹண்டர்ஸ் மாதிரி ஒரு கிட்ட ஒன்று போட்டுக்கிட்டு அதன் மூலம் பார்த்தீங்கன்னா ஷேடோக்கான ஹண்ட் பண்ணுறதுக்காக போவாங்க. ஆக்சுவலி இந்த ஷேடோக்கானோட மாஸ்கை தயாரிக்க லோஷனோட அந்த ஒரு இன்க்ரீடியன்ட் கார்டு தொலைஞ்சு போயிடும். ஒரு முதல்ல அதை கடிச்சு சாப்பிட்றோம். அதனால் இது எப்படா காட்டுறது அப்படின்னு சொல்லி அங்கிள் வேறு வழி இல்லாமல் அந்த சூனிகாரிக்கிட்டே போய் கேட்பாரு. அவள் தான் இந்த மாதிரி ஒரு குட்டி மீனை எடுக்கணும்னு சொல்லியிருப்பா போல். அந்த குட்டி மீனை வச்சு எப்படியும் அந்த லோஷனையும் வச்சு மாஸ்க்கை கழட்டி இருந்திருப்பாங்க. அட்லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க் இருக்கும், அதோட பேர் தான் ஆக்கா. சிவப்பாக கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாஸ்க்கு கடைசி வரைக்கும் யாருமே போட்டிருக்க மாட்டாங்க. இவ்வளோ ஈஸியாக கிடைக்கும் போதே தெரிஞ்சிருக்கணும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. அட்லாஸ் அந்த 9 முகமுடியுமே ஒரே இடத்துல இருந்ததுனால 9 தளபதிகளுமே ரிலீஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா அது 9 முகமுடிகளும் ஸ்க்ரோல் படி ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் ரிலீஸ் ஆயிடுவாங்க. ப்ளஸ் மொத்த ஷேடோ கான்ஸையுமே யூஸ் பண்ணி இவங்களை தடுக்க நினைச்சாலும் இவங்க மந்திரக்கற்களை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிடுவாங்க. அந்த லாஸ்ட் ஆக்கான்ற மாஸ்கோட ஷேடோ கான் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வெட்டிக்கிளி மாதிரி தான் இருக்கும். மேண்டிஸ் கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேடோ கான் ஆக்ஷனில் நம்ம பார்த்துருக்கலாம், ஆனால் ரொம்ப நேரம் பார்த்துருக்க மாட்டோம். ஜஸ்ட் ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ஸ் தான் பார்த்துருப்போம். அதை சரி எப்போ இவனுக்கு எல்லாத்தையும் தோக்கடிக்கிறது அப்படின்ற போது தான் பார்த்தீங்கன்னா அந்த சீட்டுக்கட்டில் ஜூலி ரேண்டமாக தூக்கி எறிவா. அப்போ தான் அதுக்குள்ளே இருந்து 10வது மாஸ்க்கான அடித்தளத்தை அவங்க போடுவாங்க. 10வது மாஸ்க் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்கறதுக்கு நம்ம விகடனாக மாதிரியே இருக்கும். அதை ஷேடோ ரியலமில் நம்ம விகடனாகனே போய் ஒழிச்சு வச்சிருக்கான். இதை எடுத்துகிட்டு வரதுக்கு நம்ம பீமா தான்டா சரியான ஆள் அப்படின்னு சொல்லி பீமாவை அமுச்சு விடுவாப்பில். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே அவனும் அந்த தீய சக்தியால் பொசஸ் ஆயிடுவான். அட்லாஸ்ட் அங்கே நடக்கிற பெரிய சண்டையில் அங்கிள் பார்த்தீங்கன்னா மந்திரத்தை போட்டு நம்ம விகடனாகனை திரும்ப ஒரு உருவம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்துடுவார். உருவம் இருந்தால் தான் அவன் மூஞ்சில் மாஸ்கே போட முடியும் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல ஒரு சண்டை நடந்து அவன் எல்லாத்தையுமே அடித்து போட்டுருவான். ஆனால் அட்லாஸ்ட் எப்படியோ ஜூடி ட்ரிக்ஸாக பார்த்தீங்கன்னா அவன் மூஞ்சில் அந்த மாஸ்க்கை மாட்டி விட்டு ஒரு வழியாக எல்லா ஷேடோ கான்ஸையுமே டிஃபீட் பண்ணிடுவாங்க. இதோட இந்த சீசனவே முடியுது. இந்த விகடனாகனுக்குன்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஷேடோ கான்கள் எதுவும் இருக்கிற மாதிரி காட்டில் எல்லா ஷேடோ கானையுமே அவனை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா அவன் தான் கிங் ஆஃப் ஷேடோ கான்ஸ். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவனுக்குன்னு பர்டிகுலராக ஷேடோ கான் இருப்பாங்களான்னு தெரியல. அப்படி காட்டியிருந்தாங்கன்னா கூட நல்லா தான் இருந்திருக்கும், ஆனால் காட்டில் பெருசாக. சரி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நான் சொல்ல வந்து நிறைய விஷயம் மிஸ் பண்ண நிற்கல. கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எந்த மாஸ்க் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். எனக்கு அந்த பின்புலன் மாஸ்க்கு தாங்க பிடிக்கும். செம்ம ஃபன்னாக இருக்கும் அது பார்க்கறதுக்கு. அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.